சூழல் பயங்கரமானது, சூழல் பயங்கரமானது. அதே போன்று எங்கட பிள்ளைகளை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப மாட்டால் அங்கேயும் பிரச்சனை. பிள்ளைகளுக்கு தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கலாம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சூழல் மாத்துது, பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட்ஸை மாத்துது. மதரசாக்கு பிள்ளைகள் அனுப்ப மாட்டால் அங்கேயும் பிரச்சனை. ஒரு சில மாதங்களுக்கு முன்னால மதரசான ஒரு பிள்ளையை அடிச்சு அந்த பிள்ளை இந்த உலகத்தொட்டே வைத்தாரு. 2-3 நாட்களுக்கு முன்னால பார்த்தோம், ஒரு பிள்ளைக்கு அடிச்சு அந்த பிள்ளை இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி இருக்கிறாரு. எங்கேயும் அனுப்பலாம இருக்குது. மதரசாக்களுக்கு அனுப்பினால் கூட பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது மிக கடினம். நான் என்ன சொல்ல வாரேன் தெரியுமா? இந்த இடங்கள் மோசம் இல்ல, ஸ்கூல் மோசம் இல்ல, யூனிவர்சிட்டி மோசம் இல்ல, மதரசா மோசம் இல்ல. நாங்க அனுப்பும் போது அந்த பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயத்தில், பிள்ளைகளுடைய எல்லா பண்பாடு விஷயங்கள்லையும் நாங்க சரியான முறையில அஸ்திவாரத்தை போட்டு அனுப்பினோம் என்றால் எங்க போனாலும் புள்ள நல்ல முறையில இருந்துட்டு வரும். இடம் மோசம் என்று வீட்டுல வச்சுக்கொள்ள சொல்லல, எங்கேயும் அனுப்பலாம். பிள்ளைகளுடைய அஸ்திவாரத்தை சரியான முறையில் போட்டால் முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இந்த உலகம் ஜாஹிலியத்தில் இருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். குர்ஆன் வசனத்தை இறக்கும் போது பெண்களுடைய உரிமை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லல. குர்ஆன் வசனத்தை இறக்கும் போது வியாபாரத்துல மோசடி செய்யவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லல. முதலாவது அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா 5 வசனங்களையும் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா மனிதன் எப்படி படைச்சு வச்சிருக்கிறான் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு எப்படி அறிவை கொடுத்தான் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வை பத்தின படிப்பு அல்லாஹு தஆலா கொடுத்துட்டு 6 மாசம் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யல வஹி வரல. இந்த 5 வசனத்தை வச்சுக்கொண்டு ரசூலுல்லாஹ் 6 மாசம் என்ன செய்யணும்? வேலை செய்யணும்.